Hi friends, welcome back to my channel Banu's Recipe. இந்த வீடியோல நம்ம குக்கர்ல மட்டனும் உருளைக்கிழங்கும் சேர்த்து ஒரு சூப்பரான குருமா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சேனலை புதுசா பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கிறேன். குக்கர் நல்லா சூடானதும் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கிறேன். அதுல 2 கிராம்பு, பட்டை, ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீட்டு வாக்குல நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி, பொடியா நறுக்குன ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி பாதி வதங்கினதும் க்ளீன் பண்ணி வச்சிருக்க ஒரு 1/2 கிலோ மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா குழம்பு திக்காக இருக்கும். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா மசாலாலாம் ஆட் பண்ணலை. இது ரொம்ப சிம்பிளாக மைல்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட 1/2 முடி தேங்காய், ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டு சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். எந்த குருமா செஞ்சாலும் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க தேங்காயில். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டலில் கிடைக்கிற குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். சாதம், இட்லி, சப்பாத்திக்கெலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்புலாம் செக் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு குக்கரை மூடி ஒரு 4-5 விசில் விட போகிறோம். நம்ம சேனலில் இதே மாதிரி சிக்கன் குழம்பு ரெசிபியும் போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து நிறைய ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டுட்ருக்கோம். டைம் கிடைக்கும் போது பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப சீக்கிரமாக 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா ஆற விட்டுட்டு திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக மட்டன் குழம்பு உருளைக்கிழங்கோட ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.